நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப இன்ஸ்டண்ட்டான இடியாப்பம், அதுக்கப்புறம் சால்னா. ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர்னு சொல்லலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கு முதல்ல 3 கப் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரிசி மாவு ஒரு 2 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சமாக ஊற்றணும். அதாவது இது நல்லா கொதிக்கிற தண்ணி. இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இதை கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் இமீடியட்டாக ஊற்றிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ரன்னி ஆகிடும், மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக ஊற்றி நம்ம இப்படி சப்பாத்தி கட்டை இருந்ததுன்னா அதில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் முதல்ல. ஏன்னா இது சூடாக இருக்குங்கிறதுனால நம்ம கையால் பண்ண முடியாது, அதனால். ஸோ இப்படி பண்ணும்போதே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டோ ஃபார்ம் ஆகிடும், நல்ல டோ. மாவு பார்த்திங்கன்னா கொதிக்கிற தண்ணி, பாய்லிங் வாட்டர் அப்படிங்கிறதுனால மாவு நல்லா வெந்துடும். இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே மேலே தட்டி இதை மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு வார்மாக இருக்கும்போதே நம்ம எடுத்து நல்லா பிசையணும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி டோ மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா ஒரு ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நம்ம முறுக்கு குழல் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா ஓமப்பொடி இருக்கும், ஓமப்பொடி மோல்டுன்னு சொல்லுவோம். சின்னதாக இருக்கும் அதனோட மோல்டு, அதனோட ஹோல்ஸ் எல்லாம். அதில் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி தட்டில் நம்ம கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறோம் ஒட்டாமல் வரதுக்காக. அதே மாதிரி முறுக்கு குழல்லையும் நம்ம ஆயில் தடவிட்டு நம்ம உள்ளே வச்சு இந்த மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு அப்படியே பிழிய போகிறோம். நம்ம முறுக்கல்ல எப்படி பிழியுமோ அதே மாதிரி தான். ரொம்ப சிம்பிளானது. நம்ம பாய்லிங் வாட்டர் ஊற்றுனதுனால மாவு அப்படியே எலாஸ்டிக் மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா உடஞ்சே போகாது. ஸோ பாருங்கள் ஃப்ளோ எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இது மாவு பிசைகிறது தான் ரொம்ப முக்கியம். மாவு நீங்கள் ரெடி பண்ணுற டோ ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஈஸியாக வரும், இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக வரும். அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் கோல்டு வாட்டர் ஊற்றி நீங்கள் பிசையக்கூடாது, முக்கியமான விஷயம். அப்படி பிசைஞ்சிங்க அப்படின்னா அந்த டோ சரியாக வராது. நீங்கள் இட்லி தட்டிலையும் பண்ணலாம், இல்லைனா இதை வாழலையை, ஒரு பெரிய வாழலையை இந்த இட்லி தட்டு மேலே போட்டுட்டு நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்டுறலாம். அப்படியே பெரிய இடியாப்பம் வரும். ஸோ அதை எடுத்திங்கன்னா வேக வச்சு எடுத்தால் அப்படியே ரொம்ப நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இப்படி பிழிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை வேக வைக்கணும். இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். ஏற்கனவே இது வெந்தது தான். ஸோ அதனால் திரும்ப ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதில் வச்சுட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப சாஃப்டாக, பார்க்கும்போதே சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு இடியாப்பம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கேரளாவில் நூல் புட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்ன்னு சொல்லலாம், சந்தவைன்னு கொங்குநாடு கிராமத்தில் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு சால்னா செய்ய போகிறோம். ஸோ அப்படியே இதில் சால்னா ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பரோட்டாவோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. க்ளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு நீங்கள் போகும்போது இது மாதிரி நீங்கள் நல்லா ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சிம்பிளான சால்னா. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், அதுக்கப்புறம் ஃபெனல் அதாவது சோம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் 1, இதை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகணும், இது ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நீங்கள் வதக்கும்போது சீக்கிரமாகவே தண்ணி விட்டு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள்
ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக நம்ம பிரியாணிக்கு வர மாதிரியெல்லாம் தேவையில்லை, சாஃப்டாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் தக்காளி போடுறோம். உங்களுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன், பொடி பொடியாக கட் பண்ணி. இல்லை அப்படின்னா நீங்கள் அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் ரொம்ப நல்லாவே வதங்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடணும். கேரட், உருளைக்கிழங்கு போட்டுட்டு பீன்ஸ் கூட போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை காலிஃப்ளவர் போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். என்ன காய்கறி இதுக்கு வந்து நல்லா இருக்குமோ, பன்னீர் போட்டுக்கலாம், டோஃபு கூட பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கணும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். நீங்கள் சிக்கன் நீங்கள் போகும்போது நான்வெஜ்ஜில் நீங்கள் பண்ணால் சிக்கன் போட்டுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கனை போட்டு நல்லா வதக்கிவிட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை மூடிடலாம் ஒரு 5 நிமிஷம். ஸோ ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. உருளைக்கிழங்குல 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடும். இப்போது இதை அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, கசகசா, முந்திரி, தேங்காய் நல்லா அரைச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சால்னாவுக்கு உண்டான ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு வெந்துருச்சு, நம்ம அரைச்சி விட்டதை ஊற்றிடுறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 8 நிமிஷம், 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளோ எக்ஸ்ட்ரா கரம் மசாலாவோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும் இந்த சால்னா. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து நூல் புட்டு எப்படி செய்கிறதுன்னு கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய சிம்பிளான ரெசிபீஸ் வேணால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.